ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம். புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதியில் 4 பாதம், ரேவதியில் 4 பாதம் இருக்குது. குரு பகவான் நட்சத்திரம், சனி பகவான் நட்சத்திரம், புதன் பகவான் நட்சத்திரம். இதில் குரு பகவான் நட்சத்திரம், குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு. இருந்த போதிலும் உங்கள் நட்சத்திரத்தில் சனி பகவான் சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு விரையச்சனியுடைய தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமாக இருங்க, செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிக்கனமாக இருங்க. தேவையில்லாத அலைச்சல் வீண் பிரயாணங்களை தவிர்த்துருங்க. எதனாச்சும் அப்படி இருந்துச்சுன்னா வீட்டில் பெரியவங்க கேட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பிரயாணம், தொலைதூர பிரயாணம் அப்படி எதுவும் உங்களுக்கு வாய்ப்பு அமைப்பு இருந்துச்சுன்னா ஜனநாயகத்தை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே உள்ள காரியங்களை பண்ணுங்க. உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் சுபத்துவமாக தான் இருக்கிறார், குரு சாரையர் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. விரைய சனி இருந்தாலுமே அதில் ஒரு விளக்கு இருக்குது, விதி இருந்தாலும் விதியில் ஒரு விளக்கு இருக்குது. கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட்டு நல்ல காரியத்தை பண்ணிவிட்டு நல்லபடியாக இருப்பீங்க. ரேவதி நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்துக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், சித்திரை மாதம் எப்படி இருக்கும்னு. தனிப்பட்ட முறையில் நட்சத்திரத்துக்கும் 12 லக்கணத்துக்கும் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி உத்திரட்டாதிக்கும் புரட்டாதிக்கும் நான் போடுறேன். அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் அந்த ஒரு 30 நாளைக்கு எப்படி இருக்கும், ஒரு மாத காலத்துக்கு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு ஒரு சர்வே பண்ணி போடுறேன். 9 கிரகங்கள் 12 ராசிகளில் உங்கள் 2 நட்சத்திரம் புரட்டாதி உத்திரட்டாதிக்கு எப்படி இருக்குன்னு போடுறேன். ஓகே நேர்களே, இந்த வீடியோ பதிவில் ராமநவமி முன்னிட்டு ஏற்படுற யோகம் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்து பண்டிகையில் நடக்கிற விசேஷ தினங்களை முன்னிட்டு கிரகத்திலே சில மாற்றம் இருக்கும், ராசிகளிலும் சில மாற்றம் வரும். அது தவிர்க்க முடியாது, ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைத்து இருக்குது. தொப்புள் வழி உறவு மாதிரி நம்ம இந்து கலாச்சாரத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதை மறுப்பதற்கு இல்லை. சரியா? அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணவும் வேண்டாம் நம்ம. ஏன்னா நம்ம என்றைக்குமே நமக்கு மீறிய சக்தியை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அதை நம்பணும். நம்பினா நடராசன். எப்படி நம்ம தாய் தப்பனை நம்புகிறோமோ, ஒரு குழந்தை பிறந்து தன் தாய் மடியில் எப்படி தவழ்ந்துட்டுருக்கோ ஒரு நம்பிக்கையோட இவன் நம்மளை காப்பாற்றுவா, நமக்கு பால் கொடுப்பா, நம்மளை பாதுகாப்பு கொடுப்பா, நம்மளை அரவணைப்பா எப்படின்னு ஒரு குழந்தை ஒரு 5 வயது வரைக்கும் விவரம் தெரிகிற வரைக்கும் ஒரு குழந்தை தாய் தப்பன் அரவணைப்பில் இருக்கோ, அதுபோல் தான் நம்ம இறைவனோட அரவணைப்பில் இருக்கிறோம். அந்த இறைவனும் இந்த கிரகங்களும் இந்த பிரபஞ்சமும் நம்மளை காப்பாற்றுது. அதை முழுசாக நம்பணும். சரியா? அதில் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நம்ம ஆராய்ச்சி பண்ணுற அறிவு இருக்குது, நமக்கு இறைவன் அறிவு கொடுத்துருக்கிறாரு. அதை மற்ற விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணணும் வழியே இறைவனை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எல்லாம் அவன் கொடுத்தது தான். சரியா? நம்ம எதுவும் வாங்கிட்டு வரும்போதும் கிடையாது, போகும்போது எதுவும் கொண்டு போகும்போதும் கிடையாது. இடைப்பட்ட காலத்தில் வருது போகுது, வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். சரி நேர்களே, எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன்னா, சில பேர் ஆராய்ச்சிக்கு உட்பட்டு சில கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க, அவங்களுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். எதுவுமே ஆராய்ச்சி ஒரு அளவுகோல் இருக்குது. ரைட்டு. இந்த ராமநவமியை முன்னிட்டு சில யோகம் வருது, ரவி யோகம் வருது. ரவினா சூரியன். சூரியன் ஒரு யோகத்தை மீனராசிக்கு கொடுக்குறாரு. ராம நவமி, நவமிங்கிறது ஒரு திதி. திதினால என்னென்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், தூரம் தான் திதி. 15 திதி இருக்குது. அமாவாசை முதல் பௌர்ணமி, பௌர்ணமி முதல் அமாவாசை, அமாவாசை முதல் வருகிற திதி வளர்பிறை திதி. பௌர்ணமியிலிருந்து வர திதி பௌர்ணமி முடிஞ்சு வர திதிகள் தேய்பிறை திதிகள். இந்த திதிகளில் அஷ்டமி நவமின்னு 2 திதி வருது. அஷ்டமனா 8, நவமனா 9. இந்த திதிகள், அஷ்டமி நவமி திதிகள் மக்களால் வெறுத்து ஒதுக்கப்படுது. அதாவது எப்படின்னா, மக்கள் மத்தியில் சில நம்பிக்கை இருக்குது. நம்ம எல்லாருமே நம்ம தெய்வத்தை கும்பிட்டாலுமே 27 நட்சத்திரத்தில் சில ஒதுக்கப்படும் நட்சத்திரமும் இருக்குது. அதே மாதிரி 15 திதியில் சில ஒதுக்கப்படிய திதிகளும் இருக்குது. அன்றைக்கி தேதிக்கு யாரும் நல்லது செய்கிறதில்ல, நல்ல காரியங்கள் செய்கிறதில்ல. அது பாரம்பரியமாக வந்துட்டுருக்கு, தொன்று தொட்டு வந்துட்டுருக்கு. ஜோதிடத்துலேயும் அதுக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இருந்த போதிலும் இந்த 2 திதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அஷ்டமி நவமியும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். என்னடா மக்கள் சுபகாரியங்கள் நம்ம திதியில் செய்ய மாட்டேங்கிறாங்களே, அஷ்டமி நவமினால ஒதுக்கிறாங்களே, நமக்கு ஒரு மோச்சனம் கிடையாதா, நம்மளை பாராட்ட மாட்டாங்களா, சீராட்ட மாட்டாங்களா அப்படின்னு அஷ்டமிக்கு நவமிக்கும் ஒரு ஏக்கம் தாக்கம் இருந்தது. இதை வெளிப்படுத்தி ஒரு நல்ல ஒரு சாம விமோச்சனம் பெறணும் அப்படின்னு நினச்சி பரந்தாமன் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணகிட்ட போய் முறையிட்டிருக்கு. பரந்தாமா, மகாபிரபுவே, ஜனங்கள் உலகத்தில் அஷ்டமி நவமி ஒதுக்குறாங்க, நல்ல காரியம் செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நல்வழி பிறக்காதா அப்படின்னு அந்த அஷ்டமி நவமி போய் பகவான்கிட்ட முறையிட்டிருக்கு. அப்போ பகவான் சொல்லிக்கிறாரு, கவலைப்படாதீங்க, யார் உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்களோ அவங்க உங்களை கொண்டாடுற அளவுக்கு நான் சிறப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது தனி மனித வாழ்க்கையில் அனைவருக்கும் பொருத்தம். நம்ம யாரை வெறுத்து ஒதுக்குறோமோ அவங்க நல்லா இருப்பாங்க.
சில உறவு முறையிலலாம் பார்த்தீங்கன்னா சில உறவுகளை சில பேர் வெறுத்துருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. ஆனால் பிற்காலத்தில் அவங்கள நம்பி தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து அவங்கள உதவி பண்ணுவாங்க. இது வந்து சாஸ்வதம் நிறைய நடந்திருக்கு. ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் நான். இந்த ஜோதிடம், இந்த ஆன்மீகம் இதெல்லாம் அப்பாற்பட்டு சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக இந்த லவ்விய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம்ல, அந்த சொசைட்டியில் வந்து சொந்த பந்தத்திலும் சரி, உறவு முறையிலும் சரி, பழக்க வழக்கத்திலும் சரி நிறைய அமைப்பு நடந்திருக்கு. நிறைய பேர் குடும்பத்தில் இது நடந்திருக்கு. அவங்க யாரை வெறுத்து ஒதுக்குறாங்களோ அந்த நபர்களால் தான் அவங்க கடைசி காலத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க தான் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நம்பியரெல்லாம் கைவிட்டுருவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அட்டமி நவமியம் வந்து பகவான்கிட்ட கேட்கும்போது பகவான் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் 2 பேர்த்தையும் வெறுத்து ஒதுக்குற அந்த மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு பேரை நான் கொடுப்பேன், உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை கொடுப்பேன். உங்கள் 2 பேர் திதியிலுமே நான் அவதரிப்பேன். 7வது அவதாரமாக ராம அவதாரமும் 8வது அவதாரமாக கிருஷ்ண அவதாரமும் நவமி அட்டமியில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. தைரியம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. அதை கடைப்பிடிச்சிருக்கிறாரு. சித்திரை மாதம் வருகிற நவமி அன்னைக்கு ராமபிரான் வந்து தோன்றியிருக்கிறாரு. அதே மாதிரி ஆவணி மாதம் வருகிற அஷ்டமி கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணன் தோன்றியிருக்கிறாரு. 7வது அவதாரத்தில் ராமனாகவும் 8வது அவதாரத்தில் கிருஷ்ணனாகவும் தோன்றி இந்த 2 திதிக்கு ஒரு பெருமை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட திதி இன்றைக்கி ராமநவமி. சரி நேயர்களே, இந்த ராமநவமி முன்னிட்டு மீனராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சில பலன்கள் கிடைக்குது. சரியா, நான் கொஞ்சம் சொல்கிறேன், பலன்களையும் சொல்கிறேன், சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா பலன்கள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அதை இப்போ தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஏன்னா மாற்றம் மட்டும் மாறாத ஒன்று. ஓகே, இந்த ரவியோகம், இந்த ராமநவமியால் உண்டாகிற ரவி யோகத்தினால் மீனராசிரியர்களுக்கு குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க, கொண்டாடுவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிறவங்க, நல்லவர்களுடைய தொடர்பு இருக்கும். உங்கள் குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, தொழில் பண்ணுற இடத்திலும் சரி நல்லவர்களோட அறிமுகம் கிடைக்கும். அதனால் வருங்காலம் வந்து வசந்தமாகிறதுக்கு சில அச்சாரம் போடுவீங்க. திட்டமிட்ட காரியங்களை வந்து அனைத்தையும் நல்லபடியாக செய்வீங்க. அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கைகூடும். எதிர்பாராத பண வருவதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ராமநவமியை முன்னிட்டு அடுத்த வருகிற நாட்கள் வந்து உங்களுக்கு பண வரவு வந்து மிகச்சிறப்பாகவே இருக்கும். அதுபோக சூரியன், ரவி யோகம்னாலே சூரியன் தான். சூரியனுக்கு ஒரு பேர் தான் ரவி. அந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஸ்தான பலம் பெற்று உச்சம் பெற்று குரு தொடர்பில் இருக்கிறாரு. அடுத்து சுக்கிரன் தொடர்புக்கும் போகிறாரு. குரு தொடர்பு முழுமையாக வாங்கலை, ஆனால் சுக்கிரன் தொடர்புக்கு அடுத்து போகிறாரு. ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு பின்னாடி முழுமையாக சூரியன் சுபத்துவம் அடைகிறது நல்ல அமைப்பு தான். 6 கூடியவன் 2ஆம் இடத்தை வலுப்புறதுனால உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். மீனராசியில் உத்தியோகத்துக்கு போகிறவங்க, குறிப்பாக அரசு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த ரவி யோகம் வந்து உங்களுக்கு முழுமையாக இருக்குங்க. சரியா, அதிர்ஷ்டம் இருக்கும். அதான் பெரிய விஷயம். 1000 தான் ஆற்றுல அள்ளி போட்டாலும் அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கைகூடும். இந்த ராமநவமி முன்னிட்டு கையில் காசு பணம் நல்லாயிருக்கும், பொருள் வரவு நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு விருத்தி இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த ரவி யோகம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக செய்யுது. ராமபிரானுடைய அனுக்கிரகம் அந்த இது அவங்களுக்கு அமையுது. இந்த ராமபிரானுடைய அந்த மதிமுகம், அந்த முழுமுகம், முழு நிலவு, அந்த சூரியன் 1000 சூரியர்கள் சேர்ந்தால் தான் ராமபிரானுடைய திருமுகம். அந்த சூரிய பிரகாசம் வந்து உங்கள் ராசியில் விழுகுது. நல்லபடியாகவே பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கிறீங்க. சரி, அதிர்ஷ்டம் இருக்குது, பண வசதி இருக்குது, பெரிய திட்டங்கள்லாம் உங்கள் பேச்சுவார்த்தையிலே திருத்துருவீங்க. உங்கள் பேச்சுக்கள் வந்து சிறப்பாக இருக்கும். சரியா, ஒரு அதிகாரம் இருக்கும், ஆளுமை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மீனராசி நேயர்கள் இந்நேரம் வந்து தீர்த்து பைசல் பண்ணுறதுக்கு ஒரு தகுந்த காலமாக இருக்கிறது. ஏழை சொல் அம்பலத்துக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்களா, அது மாதிரி இந்நேரம் உங்கள் சொல்லு வந்து அம்பலத்துக்கு வரும். உங்கள் பேச்சை எல்லோரும் கேட்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். குடும்பம் வந்து பெரிய வசதி உள்ள நிலையாக மாறும். குடும்பத்தில் வந்து சொந்த பந்தங்கள் வந்துட்டு போவாங்க. எல்லோரும் கலகலப்பாக இருப்பாங்க. பேச்சால் எல்லாரையும் மயக்குவீங்க. வாத விவாதத்தில் சரளமாக பேசுவீங்க. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். அரசியல்வாதிகள் வெகுஜன தொடர்பை பெறுதலுக்கு ரொம்ப வல்லவராக இருப்பீங்க. அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க மீட்டிங் பேசுகிறது, அப்புறம் கவுன்சிலிங் பேசுகிறதுல கெட்டிக்காரனாக இருப்பீங்க. நல்ல வாக்குவாதத்தை எடுத்து வைப்பீங்க. தர்க்கவாதம் நல்லபடியாக இருக்கும். உங்கள் வாதத்தை மற்றவங்க ஏற்றுக்குருவாங்க. எவரையும் கவர்ந்துருவீங்க. யாராக இருந்தாலும் சரி, பேச்சால் கவர்ந்து நல்லபடியாக இது பண்ணுவீங்க. அதுபோக எதிரியும் மன்னிப்புங்க. எதிரிகளையும் வந்து ரசித்து மன்னித்து விட்டுருவீங்க. எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது. சம்பாத்தியம் ரொம்ப இருக்கும். எந்த ஒரு சம்பாத்தியம் சீக்கிரமாக சம்பாதிப்பீங்க. படாப்பட்டு துரித நிலையில் சம்பாதிப்பீங்க. துரிதமாக சம்பாதித்தம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுக்கிறவங்க, அதுபோக டிஃபன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, ஒரு நேரம் டிஃபன் சென்டர் வச்சுக்கிறவங்க, இப்படி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. சரியா, துரிதமாக செய்கிறது, ரெடிமேட் கடை வச்சுக்கிறவங்க, சில பொருட்களை டக்குன்னு செஞ்சு கொடுக்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப லாபமாக இருக்கும். சூரியன் முதன்மை தொழில்காரகன் 2ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தொழில் மூலம் நல்ல ஒரு அதிக வருமானம் இருக்கும். நினைவாட்டு நல்லபடியாக இருக்கும். தான தர்மம்லாம் செய்வீங்க.
சரியா? நல்லபடியாக தான் இருக்கும். இருந்த போதிலும் கொஞ்ச நேரம் முன்கோபம் இருக்கும். முன்கோபம், படபடப்பு இருக்கும். அதாவது படபடப்பு ஏன் வருதுன்னா, அந்த அளவுக்கு நீங்கள் ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு என்ன சொல்கிறது, வேலையில் இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் படபடப்பு இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் நிறுத்தி சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? அதுபோக மீன ராசிக்கு சில சாதக பாதங்களை சொல்கிறேன் நான். சாதகம் தான் நிறைய இருக்குது. ஏன்னா ராசியில் வந்து 2 கிரகங்கள் இருக்குது. இப்போதைக்கு வந்து ராகு இருந்தாலுமே புதனும், உச்ச புதனும், நீச வக்கரம் பெற்ற புதனும், சுக்கிரன் இருக்கிறாங்க. ஸோ 2 இயற்கை சுபர்கள் இருக்கிறாங்க. புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு. மே 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அவர் வந்து வக்கரமாகி நீசம் பெற்று இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 4 7 கூடையவன் வந்து ராசியில் இருக்கிறதுனால குடும்பம் நல்லாயிருக்கும். தயார் வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும்னு ஏற்கனவே சொன்னதான். நிலப்பலம் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டம் பயிர் வச்சுருக்கிறவங்க, வீடு கட்டி வாடகைக்கு விடுறவங்க, பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ், கட்டட கலைஞர்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதுபோல் வண்டிக்கு வாடகை கொடுக்குறவங்க, ஃபினான்ஸ் கொடுக்குறவங்களும் நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும். நல்ல விதமான பலன்கள் வந்து நல்ல விதமாகவே மீனராசிக்கு பார்க்கப்படுகிறது. இந்த விரைய சனியெல்லாம் மறந்துடுங்க, அது வேறு. அது வந்து சனிபாவனுடைய ஒரு பிடியில் இருக்கிறீங்க, அதுதான். மற்றபடி நீங்கள் வந்து மற்ற கிரகங்களால் கொஞ்சம் போற்றப்படுகிறீர்கள், பாராட்டப்படுகிறீர்கள், நல்ல பலன்கள்லாம் கிடைக்கிறது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். சரியா? இருந்த போதிலும் ராசியிலும் சரி, ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் சரி 2 பாவகரங்கள் இருக்குது. ராசியில் ராகு இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ராகு இருந்தாலுமே இப்போதைக்கு சுபத்துவமாக இருக்கிறாரு. 2 சுபகரங்களோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால ராகுவனுடைய தாக்கம் குறைஞ்சி நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க. சரியா? வித்தியாசம் தெரியும். மீனராசிக்கு வித்தியாசம் தெரியும். அப்படி வித்தியாசம் தெரிகிறவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. சார், நான் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த கட்டில் இப்போ நல்லா இருக்கிறேன், ஏதோ போய்கிட்டு இருக்குது, எனக்கு வாய்க்கும் வயிறுக்கும் கரெக்டாக இருக்குது, கைக்கும் வாய்க்கும் கரெக்டாக இருக்குது, வரவுக்கு செலவு கரெக்டாக இருக்குது, நெருக்கடியெல்லாம் போயிட்டுருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், உத்தியோகம் நல்லா இருக்குது, வருமானம் வருது, குடும்பம் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. சரியா நேர்களே? ஓகே. இருந்த போதிலும் மீனராசிக்கு வந்து இந்த ராமநவமியை முன்னிட்டு அடுத்த வரை இந்த நாட்கள் வந்து பொருளாதார வசதி திருப்தியாக இருக்கும். அதுதான் பெரிய விஷயம். பொருளாதாரமாக என்ன, கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. தேக ஆரோக்கியம் மேம்படும். தந்தைகிட்ட வந்து அனுசரித்து போங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. அரசாங்க காரியங்கள் வந்து கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் கடைசியில் நல்லபடியாக முடியும். வம்பு வழக்கு விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கோர்ட்டில் கேஸ் அனுச்சுன்னா அது பொறுமையாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சில கஷ்டங்கள் நீங்கும். சரியா? சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும். அதை வந்து நாசுக்காக கையாளுங்க. குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் வந்து நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். வேலையில் வேலை பார்க்குறவங்க வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. உடன் வேலை பார்க்குறவர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் லாபம் நல்லா இருக்கும். வியாபாரம், தொழில் சிறப்பாக இருக்குங்க. சரியா? நல்லபடியாக பார்ப்பீங்க. தொழில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக வந்து தொழில் எடுத்துட்டோம்னா இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் குடி சம்மந்தப்பட்டது, மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பவர் சம்மந்தப்பட்டது, இதிலெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டு, இந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள், கான்ட்ராவர்செல்லாம் சரியாகி சுமூகமாக இருப்பீங்க. கூட்டுத்தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும். பங்குதாரர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சரியா? நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தொழில் முனைவோர்கள், தொழில் பார்க்குறவங்களுக்கு, அங்கே வேலை பார்க்குறவங்களால கொஞ்சம் செலவுகள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் இருக்க தான் செய்யும். அதை வந்து சரி பார்த்து செய்யுங்க. ஏன்னா லாபம் ஒரு பக்கம் வந்தாலும் சில செலவுகள் இருக்கும். அத்தியாவசிய செலவுகளை சில தவிர்க்க முடியாது. அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படிப்பட்ட செலவுகள் இருக்கும். அது வந்து தொழில் அதிபர்களுக்கு வந்து உங்கள் தொழில் கூடத்தில் வேலை பார்க்குற பணியாளர்கள் மூலமாக வரும். அவங்கள சில காரியத்தை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அந்நேரம் வந்து சில பண இழப்பு இருக்க தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. போட்டு பரட்டணும். வாழ்க்கையை வந்து நெளிவு சுழுவுக்கு உட்பட்டு தான். போட்டு பரட்டினா தான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அந்த அமைப்பு இப்போ இருக்குது நேயர்களே. உங்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தை கவனிக்கிற பெண்கள், குடும்பத்தின் பெண்கள், குத்து விளக்காக இருக்கிற பெண்களுக்கு வந்து பொறுப்புகள் கூடும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உஷ்ட சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க. செரிமான பிரச்சனை வருதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நல்லபடியாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள் உடன் வேலை பார்க்குறவங்ககிட்ட அனுசரித்து போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா 16, 19 நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4. நான் உங்களுக்கு வந்து தினசரி வீடியோ போடுவேன் மீனராசிக்கு. அந்நேரம் தினமும் சொல்லுவேன். இதை பொதுவாக சொல்கிறேன் நான். சரியா? கண்டிப்பாக இந்த ரிலேட்டடாக தான் அதுவும் வரும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் பொதுவாக சொல்கிறேன். இந்த வீடியோ நலன் கருதி சொல்கிறேன். இந்த நாட்கள்லாம் அவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் தினசரி வீடியோ போடுறேன் மீனராசிக்கு. சந்திர பலன், ராசி பலன், தாராபலன். தாராபலன்கிறது நட்சத்திரத்துக்கு, 3 நட்சத்திரத்துக்குமே தாராபலன்கள், குரு யோக பலன்கள், மெகா யோக பலன்கள்னு பிரித்து 5 விதமான பலன்களை ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அந்த வீடியோ வந்து ஒரு 7 ராசிக்கு சேர்த்து போடுவேன். தனுசு, மகரம், கன்னி, மீனம்,
மிதுனம், கடகம், துலாம்னு போடுவேன். அதில் மீன ராசிக்கு வரும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அன்றாடம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, ராசியில் ஒரு நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த வீடியோ வந்து எல்லா நேரம் கேட்குறாங்க. அது போடாமல் இருந்தானே கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கமெண்ட்ஸ்லேயும் போடுறாங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அது மீன ராசி நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றாடம் பொழுது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. அதனால் மீன ராசிக்கு வந்து அது உற்ற துணைவனாக ஒரு வழித்துணையாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவரை கும்பிடுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். பழனி ஆண்டவரை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வீட்டில் நினச்சி கும்பிட்டுக்கோங்க, சரியா? அதுபோல் சந்திராட்சமம் இருக்கா உங்களுக்கு? சந்திராட்சமம் வந்து இப்போதைக்கு இல்லை, சரியா? அதனால் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக தான் இருக்குது. இந்த ராமநவமி முன்னிட்டு வருகிற இந்த ரவி யோகம், சூரியனால் அமைகிற அந்த யோகம் வந்து உங்களுக்கு வந்து 170% நன்மையில் கொடுக்குது. ஒரு 30% சில பாதகன்னு சொல்ல முடியாது, சில சங்கடங்களை கொடுக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதையும் நான் சொல்லியிருக்கிறேன், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதை வந்து அந்தந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. எப்போவுமே பலன்கள் வந்து எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்காது, சரியா? ரோடு மாதிரி தான், வாழ்க்கை வந்து ஒரு பயணம் தான், மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். அதை நம்ம அனுசரித்து போகணும், சரியா நேயர்களே? நான் எல்லா எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன். நிறைய குறை இருந்தாலுமே அதை கரெக்டாக சொல்லிடுவேன். நிறைய எடுத்துக்கோங்க. குறை இருந்துச்சுன்னா குறைக்கு ஏற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க, கவனமாக இருங்க. இன்று நாமநவமி உங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் வந்து திதி இருக்குது, 3:16 வரைக்கும். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் அந்த கோடீஸ்வர யோகம் போடுற வீடியோவிலேயே, தினசரி பலன்கள் போடுற வீடியோவிலேயே சொல்லியிருக்கிறேன். அதுபடி நீங்கள் வந்து இறைநாமத்தை சொல்லுங்கள், ராமநாமத்தை சொல்லுங்கள், ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இரவு தான் வரும். இரவில் இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ராமநாமத்தை சொல்லுங்கள், ராமபிரானை நினச்சிக்கோங்க. அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஏகபத்தினி விரதனுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 2 காலங்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து 7 சனி தாக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ராமனை கும்பிடணும். ஏன்னா அது ஏன் சொல்கிறேன்னா, அனுமான் தான் ரொம்ப முக்கியமானவர். அனுமான் வந்து சனிபானுடைய நண்பர். அதனால் 7 சனி, அர்த்தமச்சனி, அஷ்டமச்சனியில் வந்து அனுமானை கும்பிடுவாங்க. சனிக்கிழமை வரை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவாங்க. ஸோ அனுமார் வந்து ராமபக்தர். ஸோ அதனால் ராமனை கும்பிடுறதும் நல்லதான், ராம மந்திரத்தை சொல்கிறதும் அந்த 7 சனியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். ராம மந்திரத்துக்கு மறுமந்திரம் இல்லை, அதனால் ராம மந்திரத்தை சொல்லலாம். நீங்கள் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ராம மந்திரத்தை சொல்லிட்டு தூங்குங்க. ஓம் கோசல ராமா போற்றி, தசர ராமா போற்றி, கையை ராமா போற்றி, சீதா ராமா போற்றி, ஜானகி ராமா போற்றி, அனந்த ராமா போற்றி, சுந்தர ராமா போற்றி, ஸ்ரீராமா போற்றி, ராஜா ராமா போற்றி, ரகுராமா போற்றி, பட்டாபி ராமா போற்றி, கோதண்ட ராமா போற்றி, அயோத்தி ராமா போற்றி, ஸ்ரீராம ஜெயம் போற்றி, ஸ்ரீராமா போற்றி, ஸ்ரீராமா போற்றி, ஸ்ரீராம ஜெயம். நன்மையும் செல்வம் நாலு நல்குமே, திண்ணம பாவம் ஜெயந்து ஜெயமே, ஜென்மம் மரணம் இன்றி திருமே இம்மையே ராமர் என்று எழுத்தினால் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நித்திரை பண்ண போங்க. இரவில் நல்லபடியாக இருக்கும். அடுத்து வருகிற நாட்கள் வசந்தமாக இருக்கும், மனசாந்தியாக இருக்கும். பொதுவாக ராமநாமத்தை சொன்னாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், மனம் ஒரு பூரிப்பாக இருக்கும். ராம மந்திரத்தை தினமும் சொல்லலாம், சரியா? ஒரு 18 தடவை சொல்லுங்கள் தினமும். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இவர் வீடியோவுக்கு வீடியோ சாமிக்கு ஒன்றா சொல்கிறாரு, இதை கும்பிடவா அதை கும்பிடவா அப்படின்னு நினைக்கிறீங்க. வேறு வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து எதை தின்ன பித்தம் தெளியும்னு ஒரு நிலைமையில் இருப்போம். இந்த 7 சனி காலகட்டத்தில் அந்நேரம் எளிமையான உணவு பிடிச்சிக்கோங்க, சரியா? அதாவது மீனராசிக்கு வந்து இவ்வளோ தான் வழிபாடு இருந்தாலுமே சில இதை கரெக்டாக பிடிச்சிக்கணும். இந்த 7 சனி இருக்கிறதுனால 2030 வரைக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாடு, ராம மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப சிறந்தது. பழனி ஆண்டவரை கும்பிட சொல்கிறது என்னென்னா, அடுத்து உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் வருவார், சரியா? செவ்வாய் வந்து முருகப்பெருமானோட அம்சம். அவர் ராகுவோட சேர்ந்து சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார். வருகிற ஏப்ரல் 22 ராசிக்கு வந்துடுவார். அதனால தான் முன்கூட்டியே சொல்கிறேன், பழனி ஆண்டவரை அந்த தண்டபாணி கடவுளை நினைக்கிறது அது ஒரு வகைக்கு நல்லது, சரியா? தெய்வத்தை கும்பிடலாம், இத்தனை தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம். ஏதோ ஒரு தெய்வம் நம்மளை காப்பாற்றும், ஏதோ ஒரு தெய்வத்தோட கிடைக்கன் பார்வை நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு ஒரு காரிய அனுகூலம் நடக்கும், கஷ்டங்கள் தீரும். நன்றி நேயர்களே. இந்த ராமநவமியை முன்னிட்டு வருகின்ற ரவி யோகம் மீனராசிக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுக்கும். நீங்களும் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.